லைவ்ல வரும்போது ஒரு விஷயத்தை மட்டும் நாங்கள் விட்டு வச்சிருந்தோம். ஃபயர் கான்செப்ட் இருந்துச்சு, அண்டர் வாட்டர் எபிசோட் இருந்தது, மரங்களுக்கு நடுவில் ஒரு எபிசோட் இருந்துச்சு, மரங்கள் மேலேயே ஒரு எபிசோட் நடக்கும். அதெல்லாம் வந்து நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஓகே, ரொம்ப எக்ஸைட்டிங்கான எபிசோட்ஸ் இருக்கும். அதெல்லாம் இப்படியே பண்ணிட்டு இருக்கும்போது லைவ் போர்ஷன் வரும்பொழுது ஸோ இந்த 4 பூதங்கள் வச்சு நம்ம எடுத்துட்டோம். ஐ மீன் 4 எலிமெண்ட்ஸ் வச்சு எடுத்துட்டோம். 5th எலிமெண்ட் ஒன்று பேலன்ஸ் இருந்துச்சு, அது வந்து காற்று. ஸோ அதை எப்படி பயன்படுத்தலாங்கிற போது எனக்கு வந்து ஒரு மிட் ஏர் ஃபைட் ஒன்று பண்ணலாங்கிற மாதிரி ஒரு இது வந்துச்சு. ஸோ ஒரு ஹியூஜ் எபிசோட். அந்த எபிசோடில் வந்து ஒரு நடுவானத்தில் ஒரு மிகப்பெரிய கார்கோ ஃப்ளைட்டுக்குள்ளே வந்து ஒரு ஆக்ஷன் எபிசோட் நடக்கும். அது நான் ரொம்ப சந்தோஷமாக நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். அந்த எபிசோடு ஷூட் பண்ணிவிட்டு அதை எடிட் பண்ணி இப்போ இன்றைக்கி சிஜிஐலாம் பண்ணி த அமௌண்ட் ஆஃப் ஒர்க் வென்ட் டு இட் அண்ட் அமௌண்ட் ஆஃப் ரிசல்ட் கேம் அவுட் ஆஃப் இட் வந்து ரொம்ப ஸ்ப்ளெண்டிடாக இருக்குது. ரொம்ப ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கும் ஆடியன்ஸ், பார்க்குற ஆடியன்ஸுக்கு அந்த ஒர்க் வந்து அவங்கள நம்ம ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கோங்கிறது அந்த ஆடியன்ஸே ஃபீல் ஆவாங்க ஆக்சுவலி.